வணக்கம். எத்தனை வருஷமா மீன் வெட்டுறீங்க? 13 வருஷமாவா? ஏதோ போதா பிஸ்னஸ்? ஒரு நாளைக்கு ஒரு 10,000 கிடைக்குமா? யாரை கும்பிட போறீங்க? எவ்வளோ கிடைக்கும் அப்போ நீங்கள் சொல்லுங்க. 400 500 லேபருக்கா? லேபருக்கே 400 500னா ஓனருக்கு 9,000மா? ஓகே. ஒரு மீனுக்கு எவ்வளோண்ணா சார்ஜ் பண்ணுறீங்க? கிலோவுக்கு 30 40? ஓ, இப்போ இந்த மீன் ஒரு 6-7 கிலோ இருக்கும் போல. இந்த ஒரு மீனுக்கு என்ன எவ்வளோ வாங்குவீங்க? இப்போதான் 30 ரூபா 40 ரூபான்னு சொன்னீங்க. ஆளை பார்த்து இப்போ 4 3 12 1200 வாங்குவீங்களா வெட்டுறதுக்கு? தரமாட்டாங்களா? இப்போ நீங்கள் தான் 30 ரூபான்னு சொன்னீங்களே. ஏன்னா இந்த கத்தி ஒரு 700 ரூபா, 3 கத்தி மொத்தமே 2100 ரூபா. இந்த கட்டை எங்கேயோ இருந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்போ ஒரு மீனுக்கு 1200 ரூபானா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 30 மீன் வெட்டுவீங்க. 30,000ஆவது கிடைக்கும் ஒரு நாளைக்கு. 1000 ரூபா தான் கிடைக்குன்னு சொல்றீங்க. கவர்மெண்ட் வேலை மாதிரி தானே. இப்போ நாங்களாம் தொழிலுக்கு போனாதான் பங்கு. உங்களுக்கு தொழிலுக்கு போனாலும் போகலனாலும் ரெகுலராக மீன் வந்துடுது வெட்டுறதுக்கு. கம்பெனி சீக்கிரட்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. நாளைக்கு பக்கத்துலேயே நான் ஒரு கட்டை 3 கத்தி வாங்கிட்டு வந்து போட்டு உட்கார போகிறேன். யாரு? மாமனாரா? மாமனார் வர மாட்டார். ஏதோ பாருங்க, விஜயா நினைக்கிறாரு, அவர் பார்ட்னரு, தம்பி ஒரு பார்ட்னர். சாப்பிடுவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா கம்பெனி சீக்ரெட்லாம் வெளியே சொல்றேன்னு சொல்லிட்டு செவுல உடச்சி என் மேலே கொட்டி என்ன இடமலை துரத்துறாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா என் மேலே தான் திறக்கிது. இப்போ மொத்தமாக இந்த 3 மீனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு 2500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க கட் பண்ணுறதுக்கு. மீனோட விலையை விட மீன் வெட்டுற விலை தான் எங்களுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. நான் சொல்லனா நீங்கள் தான் சொன்னீங்க கிலோவுக்கு 30 ரூபான்னு. அப்போ நான் கிலோ கணக்கு பண்ணேன். மொத்தம் இது ஒரு 6 கிலோ, அது ஒரு 6 கிலோ 12, இது ஒரு 10 கிலோ. இந்த பண்ணி மொத்தம் 22. கரா ஒரு 3 கிலோ 25. என்ன நீ பொறுமையாக கூட சமாசாரம் உண்டா? பிஜிலே கொண்டு அண்ணா தங்கல்ன்றது அவங்க 5 நாள் கணக்கு தானே. ஓடுறது ஒரு நாள் ஓடியார ஒரு நாள் ஆகிடும். 3 நாள் தான் மீன் ஸ்டோரேஜ். இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் சென்னை கடலாம் போவாங்க. சென்னை போயிடுவாங்க, இன்னும் தூரமாக போயிடுவாங்க. போயிட்டு வரும்போது அப்படியே ஒரு இடமா அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. கஷ்டம்தான், ஒரு வாரத்துக்கு குளிக்க முடியாது. அண்ணா எல்லா தொழிலை விட மீன் பிடிக்கிற தொழில் ரொம்ப கஷ்டம்ண்ணா. இப்போ நீங்கள் வந்து விவசாயம் பார்க்குறீங்க, இப்போ ஒரு நாளைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு, அடுத்த ஒரு 4 மாதத்துக்காவது அது விளைஞ்சி அறுவடை பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரெஸ்ட் இருக்கும். தண்ணி வைக்கிறது போகிறது இந்த வேலை இருக்கும், மற்ற டைமில் ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எங்களுக்கு காலம் ஃபுல்லாக அந்த காற்றுலையும் கடல்லையும் மழையிலையும் அடிப்பட்டால் மட்டும்தான் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லை சமயத்தில். கிடைச்சா லக்கு தான். இதோ இப்போ அவருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு 20,000 கிடைக்கும், எனக்கு ஒரு 3,000 கிடைக்கும். அந்த மாதிரி தான், அப் டவுன் தான். அவர் ஓனர் இல்லை, லேபர்.
அவர் போன போட்டு அப்படி. இல்லைண்ணா இல்லைண்ணா, ஒரு பங்கு தான் 20,000 கிடைக்கும். ஆனா